A very good morning from Kodaikanal guys. A beautiful day starting in மழையில வெயில் அடிச்சிட்டு இருக்கு கொஞ்சம். So இதுதான் நம்மளோட Zion Elite Residency. So இது வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. நம்மளோட Raptor ரெடியா இருக்கார், Aztec ரெடியா இருக்கார். இப்போ கிளம்பி couple of places travel பண்ண போறோம். Start. ஓகே. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 11 kilometers டா. வா. ஓகே. இந்த ரூட்டை பாருங்க கைஸ். நைட் வந்ததுனால உங்களுக்கு அழகாக தெரிஞ்சது. ஆப்வியஸ்லி நைட்டில் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா கோப்ரோ பேட்டரி முடிஞ்சிச்சு. இதுதான் ரூட் கைஸ். பிச் பிளாக்காக இருக்கும் நைட்டு. இந்த இடம் ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது. அங்கே பாருங்க பள்ளம் கீழே ஃபுல்லாக செம்ம ஸ்டீப் கைஸ். அண்ணா ஸோ நைட் நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்கும் வெளியில் போனோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு. நைட்டு எல்லாம் கொஞ்சம் அள்ளுக்கு கலப்பிடுச்சு. இந்த இடத்துல இருட்டாக இருக்கும். இவன் வேறு சீனு வேறு நடந்து வேறு போயிட்டான் பையன். இப்போ ரூட்டை பாருங்கள் தரமாக இருக்குது. இன்னும் கரெக்டாக 3 kilometers தான் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு. அங்கேருந்து பூம்பாறை வந்துடும். பூம்பாறையும் போய் முடிச்சுட்டு வந்துடலான் இருக்கோம். இல்லை மியார் பாயிண்ட்டு பைன் ஃபாரஸ்ட். ஓகே எல்லாம் ரைட்டு. இல்லை ஓகே கீழே போகலாம். செம்ம சில் கிளைமேட் கைஸ். நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 16 டிகிரி. இப்போ இந்த டைம்லேயே 16 டிகிரி தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7:48. பைன் ட்ரீயோட அந்த லொக்கேஷன் அந்த சைடில் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை தாண்டி வரும்போது பூம்பாறை ரூட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்காண்டி தான் நான் இந்த ரைடே போட்டது. பிகாஸ் நான் வந்துட்டு மழையோ இடியோ எது இருக்கட்டும், நம்ம இந்த ரைடை முடிக்கிறோம் கொடைக்கானல்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி வந்தது. மழையில் நனைஞ்சிட்டு ஹோல் ட்ரிப்பு. ஸோ கைஸ் நான் இன்னும் ஒரு 2 kilometers ஏதோ பூம்பாறை வில்லேஜ். தான் அழகான வில்லேஜ். அங்கே பாருங்க அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்கவே வியூ. இந்த வில்லேஜ்லாம் இருந்தோன்னா அமைதியாக இருக்கும்டா சீனோ, நிம்மதியாக இருக்கும். பூம்பாறை சொல்கிறது ஒன் ஆஃப் த வில்லேஜஸ் இன் கொடைக்கானல். குட்டி வில்லேஜ் கைஸ். இது வந்து ரொம்ப பெரிய பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. கம்மி பாப்புலேஷன் தான் அண்ட் ரொம்ப லிமிட்டட் பீரியட். ஹேர்பின் பண்ணுறா தெரியவில்லை எனக்கு. சடனாக பார்த்தா டக்குன்னு நான் நார்மல் டர்ன் நினச்சி எடுத்தா ஹேர்பின் வேண்டும். ஹாய்டா. இங்கே என்ன இருக்குது பூம்பாறையில்? கோயில். என்ன கோயில்? முருகர் கோயிலா? திறந்துருக்குமா இப்போது? க்ளோஸ்டா இல்லட்டா திறக்குமா இனிமேதான்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? சரி ஓகே டன். அப்போ அது ஓகே. ஸோ இங்கேருந்து இப்போ வில்லேஜ்லேருந்து எங்கே போகும் இந்த ரூட்டு? இந்த ரூட் குண்டுபட்டி புத்தூர் அங்கிட்டு போயிருந்தேன். லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா கூக்கல் போயிருந்தேன். அப்படியே வந்தீங்கன்னா மன்னனூர் வந்து ஏதோ அங்கன ஒரு ரோடு இருக்கும் பாருங்க. ஆமாம். இப்போ எனக்கு கூக்கல் கேவ்ஸ்க்கு போகணும். கேவ்ஸ் திறந்துருக்காதுங்க. சரி கூக்கல் குகை அது குணா குகைண்ணே. நீங்க வரும்போது ஒரு நிதில் இப்படி கேட் மாதிரி போட்டுருக்காங்களே. ஆமா அங்கே இது போனீங்கன்னா. சரி ஓகே. உன் பேர் என்ன? ஹாய் சொல்லு கேமராக்கு. நீ சொல்லு. இப்போதான் தூங்கி ஏஞ்சி வந்துருக்காங்க போல இருக்கு. கரெக்டா? சரிடா பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. உங்கள் பேர் என்னையா? வெள்ளையன். இல்லை எவ்வளோ வருஷமாக இருக்குது கிராமம்? பல ஆண்டுகள் பண்டிகை காலத்துக்கு முன்னாடி. ஓகே. ஸோ உங்களோட பூர்வீகம் எல்லாருமே இங்கே தான்? எல்லாமே கம்ப்ளீட் இங்கே தான். தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே இதே ஊர் தான். பிறந்து வளர்ந்த பூராமே பூம்பாறை தான். அண்ட் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு சொன்னாங்க? இங்கே கொஞ்சம் 10,000 பேர் இருப்போம். தனி பஞ்சாயத்து. இது தை மாதம் கேட்டை நட்சத்திரம் அல்லது மாசி கேட்டை நட்சத்திரம்னு பழனியில் திருவிழா ஓடும். 8வது நாள் இங்கே திருவிழா ஓடும். ரொம்ப விசேஷம். பயங்கரமான கூட்டமாக இருக்கும். பூரா மெட்ராஸ் திருச்சி வெளியாளுகள் தான் அதிகமாக இருப்பாங்க. கோயில் அந்த தேரிலுக்கு சாமி கும்பிட வரவங்க நல்லாவும் இருக்கும். கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்டை நட்சத்திரம் ஓகே தை அல்லது மாசியில் விழுக்கும். கேட்டை நட்சத்திரம் பார்த்தோம்னா பழனி திருவிழா முடிஞ்ச ஒன்று 8வது நாள் இங்கே. ஓகே நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே என்ன ஃபோன் கனெக்ஷன் எடுக்குயா? பிஎஸ்என்எல் பெஸ்ட்டு. ஜியோ
ரெண்டு எடுங்க. ஓகே ஓகே சூப்பர். சரியா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இந்த பர்டிகுலர் வில்லேஜஸ் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால் இங்கெல்லாம் உங்களுக்கு கொரோனான்னு ஒரு வார்த்தையே வராது. ஏன்னா இந்த மக்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போகவும் மாட்டாங்க. இதுக்குள்ளேயே தான் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே. பூம்பாறை, த ஹார்ட் ஆஃப் பழனி ஹில்ஸ். இந்த அழகிய கிராமம் வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம கொடைக்கானல்லேருந்து வரும்போதே ரொம்ப அழகாக தெரிகிற ஒரு கிராமம் இது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து யூனியன் ஹை ஸ்கூல் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூலும் இருக்குது, ஒரு நர்சரி ஸ்கூலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில். முருகர் கோயில் இருக்குது. அது வந்துட்டு நம்ம போகர் சொல்கிற ஒரு தமிழ் சித்தர் வந்துட்டு 5ஆம் செஞ்சுரி பிசியில் கட்டினார் இந்த கோயிலை. அண்ட் இது வந்துட்டு பழனி தேவஸ்தானம் தான் இப்போது கண்ட்ரோல் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ எல்லா வருஷமும் பூம்பாறையில் பார்த்திங்கன்னா தேன் திருவிழான்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க கடவுள் முருகருக்கு. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன். ஸோ மற்ற சிட்டிஸ்லேருந்து, சென்னையாக இருக்கட்டும், மற்ற சிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி வருவாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு பூம்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு அழகான ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு நேராக கூக்கல் போகிறோம். கூக்கல் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ கூக்கல் போயிட்டு அங்கேயும் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேயே ஏதாவது லொக்கேஷன் இந்த மாதிரி ஸ்பாட் இருந்தால் அங்கேயே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் போயிடுவோம். செம்ம லொக்கேஷனு, அப்படியே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. என்ன காரணம் கொண்டும் இந்த பூம்பாறை கூக்கல் லொக்கேஷன் வந்து பார்த்துருங்க. வேறு லெவல் தரமான ரூட்டு, அழகான ரூட்டு, ஸ்மூத்தாக போகுது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இடத்த லிட்டர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நடுவழியில் எல்லாம் நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் இருந்துச்சுன்னா, மார்ஷ்லேண்ட் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த அனிமல்ஸ் இருக்கும். இது பார்த்தா எனக்கு அந்த வட்டவாடா டாப் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது கேரளாவில். நான் அங்கே வேலை பார்க்குறப்ப அங்கே போவேன். செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் பெரிய பெரிய மரம். ப்ளஸ் இது ஊட்டிலேயும் ஒரு ஸ்பாட் இப்படி இருக்கும்லண்ணா, லேண்ட் ஃபார் சேல். ஆஹா, ஊட்டிலேயும் ஒரு ஸ்பாட் இப்படி இருக்கும்ல? இருக்கும், ஏதாவது இருக்கும். அதான் இதுதான் கூக்கல். கூக்கல். ஸோ கைஸ், அட் லாஸ்ட் நம்ம வந்துட்டு கூக்கல் கிராமத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு சின்ன கிராமம் தான் கைஸ், ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல முடியாது. அப்பா அந்த சைடு போயிரு. ஓ மை காட், ஐயோ அப்பா, வேற லெவல்ல இருக்கு கைஸ். அண்ணா அங்க எவ்வளவு வெயில் அடிச்சது, எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாருங்களேன். அதான் ஸோ கைஸ், ஃபுல்லாக மிஸ்டெல்லாம் இறங்க தொடங்கிடுச்சு கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு வருது கீழே. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் மிஸ்ட்டை. செம்ம ஸ்பாட்டு. வாவ், வாலிபால் கிரவுண்ட் வேற. இங்க பாரு, இது பாரு, ஆடு. ஐயோ, ஊட்டி ஆடு மாதிரி. ஐயோ, ஏய் அண்ணா தலை. அவ்வளோதானா? சார் இதுதான் கடைசி கூக்கல் வில்லேஜ். லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் கொடைக்கானல் வந்துட்டோம். வாங்க போலாம். லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் கொடைக்கானல். எஸ்,
கைஸ், ஸோ அட்லாஸ்ட் நம்ம இப்போ கோக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. கூக்கல் வில்லேஜ் தான் நம்ம லாஸ்ட் வில்லேஜ் கொடைக்கானல்ல. இதுக்கப்புறம் பாதையே கிடையாது, இதுக்கப்புறம் ஃபுல்லாக மலைகள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கூக்கல்லேருந்து கிளம்பி டேரெக்டாக கொடைக்கானல் தான் போகிறோம். மழை பெய்தா தெரில கொடைக்கானலில், பட் இருந்தாலும் இங்கே மேகம் வர தொடங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி நாங்கள் நேராக கொடைக்கானல் தான் போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த கூக்கலோட ட்ரோன் ஷாட்ஸ், கூக்கலோட லொக்கேஷன் இப்போ கவர் பண்ணுறது எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் பெல் பட்டன் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஓல்டு நேம்ஸ் வந்து சூசைட் பாயிண்ட் இதுக்கு. ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால போயிட்டு யூஸ் இல்லை. ஏன்னா மெயினாக உள்ளே போகிறது வந்துட்டு நம்ம ட்ரோன் ஷாட்டுக்கு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. அதனால் இங்கேருந்து ரிட்டர்ன் பேக் இப்போ கிளம்புறோம். இதுக்கு மேலேயே உங்களுக்கு பில்லர் ராக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் வரும். ஸோ இந்த கடையில் தான் நம்ம வந்து டீ குடித்தோம். ஸோ நம்ம தம்பி வந்து பைக்கில் ரொம்ப பேஷனேட் உள்ளவர். போகலாமா? போகலாம் சின்ன. திருப்பியும் மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடிடுச்சு கைஸ். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐயோ ரொம்ப மோசமாக மூடிடுச்சு. மாடு நிற்குதுடா. ஓகே, ஸோ செம்ம அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும், சுத்தமாக தெரிய மாட்டேன் எந்த வண்டியுமே. அந்தளவுக்கு மிஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது அந்த ஒரு ஃபீலே இருக்கும். எந்த சைடில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. ஆனால் வண்டி ஃபாக் லைட்ஸு அவ்வளோதான். நானும் சீனோ ஒரு நல்ல ரைட் பாட்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்க கைஸ், பிளைண்ட் ஸ்பாட்டு எல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் கைஸ். ஒன்றுமே தெரில லிட்டலி. பாருங்க, ஒரு வண்டி வருது, அது வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டு அது மட்டும்தான் தெரிஞ்சு. இந்த கல் பார்த்து கழி கொடுற. வாவ், செம்ம. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் தான் இன்றைக்கி க்ளோஸ்டு. ஏன்னா தமிழ்நாடு நார்ம்ஸ் படி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே க்ளோஸ்டு. பட் வெளியிலேருந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் கோயிலை. ஸோ இதுதான் கோயில். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு ஹாரிஷ் ஆர்ட் கேலரியிலேருந்து நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வீட்டுக்காண்டி. பார்த்தாலும் தெரியும், ராப்டரில் பெரிய டப்பா ஒன்று பேக் பண்ணிட்டோம். அண்டு சீனும் வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நல்லாவே தருவாங்க. அண்ட் உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் இருக்குது. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணி விடுவாங்க டிடிசி வழியாக. ஸோ கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். இது குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இப்போ தொட்ட மாதிரியே இருக்குது. ஸோ கைஸ், டெரிஃபிக்கான ரூட் தான் எங்களுக்கு ஹோட்டல் போகிற ரூட்டு. சைடு ஃபுல்லாக மிஸ்டி, அவ்வளோதான். தரமான சம்பவம். பாருங்க கைஸ், ரூட்டை இப்படிதான் இறங்கும். வேலிக்கு சைட்லேயே போயிட்டுருக்கோங்க ரோடு. ஆனால் இல்லையா வா. ஆமாம் இல்லை கைஸ், இங்கே பாருங்க ரூட்டு சிறுசாயிடும். இதில் இந்த நைட்டு வரும்போது இருட்டாக இருந்துச்சு கைஸ். நான் அந்த கார்னருக்கு அப்படி கொண்டு போயிட்டேன் அந்த சைடுக்கு. அப்பா, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டே கைஸ். காலையிலே பார்த்துருப்பீங்க.